தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள்கிட்ட பேசுவது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் ஹரிஹர வீரமல்லு அப்படிங்கிற திரைப்படம். இந்த படம் தெலுங்கில் முதல்ல எடுக்கப்பட்டு அதற்கு பிறகு தமிழ், மலையாளம் மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டிருக்கு. இந்த படம் வரலாற்று காலத்து திரைப்படம். 1658 முதல் 1707 வரையில் இந்தியாவை ஆண்ட முகலாய சக்கரவர்த்தி அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் நடந்த கதையாக இந்த படத்துக்கு கதை எழுதியிருக்காங்க. கதை தான், உண்மை கதை இல்லை. ஆந்திராவில் மசிலிப்பட்டினம் அப்படிங்கிற ஊர் இருக்குது, இன்னைக்கு இப்போவும் இருக்குது. அந்த ஊரில் ஒரு கோவிலை ஒட்டினாப்புல ஒரு ஆறு, அந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கோவிலில் அந்தனராக இருக்கார் சத்யராஜ், அவருடைய மனைவி ஈஸ்வரி ராவ். இவர் தான் அந்த ஊர் அந்தனர் குழு தலைவர் சத்யராஜ் தான். ஒரு நாள் அந்த கோயிலுக்கு இவங்க சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கும்போது அந்த ஆற்றுல ஒரு குழந்தை ஒரு சின்ன பெட்டியில் வச்சு ஆற்றோட விட்டுருக்காங்க. யாரோ ஒருத்தர் குழந்தை யாரு பெற்றாங்க, எப்படி விட்டாங்கன்னு சொல்லலை, படத்துலேயும் சொல்லலை. அந்த குழந்தைய சத்யராஜ் ஈஸ்வரி ராவு எடுத்து வளர்க்குறாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு 25 வயசு ஆயிடுச்சு. இப்போ அந்த காலகட்டத்தில் அவுரங்கசீப் டெல்லியில் சுல்தானாக இருக்கார். அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைய இடங்களில் ஹிந்து மன்னர்களை எல்லாம் தோற்கடித்து, மராட்டியர்களையும் தோற்கடித்து அந்த இடத்தையெல்லாம் முகலாய சாம்ராஜ்யமாக மாற்றியிருக்காரு. பல இடங்களில் இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கணும், இல்லாட்டி அவங்களையெல்லாம் கொலை பண்ணிவிடும், நிறைய பேர் கொலை பண்ணியிருக்கிறத கதையில் சொல்கிறாங்க. இந்து கோயில்களில் இருக்க விக்கிரகங்கள், கோயில்களையெல்லாம் அடித்து உடைச்சி கோயில் விக்கிரகத்தை எல்லாம் அதை உருக்கி தங்கமாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி படத்தில் காட்டியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் கிழக்கிந்திய கம்பெனியினர் அதே அவுரங்கசீப் கிட்ட வரி கட்டிட்டு உள்ள வைரங்களை தேடுனாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கதை எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு கதை. அது எங்கே தேடுறாங்கன்னா ஆந்திராவில் தேடுறாங்க. ஒரு ஸ்ரீபட்டினம் பக்கத்தில் ஒரு வைர சுரங்கத்தை அமைச்சு அதில் வைரத்தை தேடுறாங்க. கிடைச்ச வைரக்கல்களை லண்டனுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் விழுகிறாரு ஹரிஹர வீரமல்லு அப்படிங்கிற பவன் கல்யாண். இவர் தான் சத்யராஜ் தூக்கி வளர்த்த பையன். அவர் ராபின்ஹுட்டாக இருக்கார் இப்போதைக்கு. அதாவது பணக்காரர்களிடம் கொள்ளையெடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பார், அரசர்களிடம் கொள்ளையெடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பார். ஏன்னா பணக்கார அரசர்கள் அந்த லட்சணத்தில் தான் இப்போ ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது இவர் சொல்கிறாங்க. அந்த அரசர்கள்லாம் யார் தெரியுமா? இந்துக்கள், இஸ்லாமியர்கள் இல்லை, இந்துக்கள் தான். ஆனால் அதை மட்டும் ரகசியமாக அதை இந்துக்கள் அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லாமல் இஸ்லாமியர்களை மட்டும் கொடுமைக்காரராக காட்டுறாங்க. ஆனால் இந்துக்களை மட்டும் கொஞ்சம் மென்மையாக காட்டுறாங்க. இப்போ அந்த வைரங்களை எல்லாம் கப்பலில் ஏற்றும் போது இந்த ஹரிஹர வீரமுள்ள சண்டை போட்டு அந்த வைரகத்தை இவர் கடத்திட்டு போயிடுறாரு. அதே பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு சின்ன ஊர், அங்கே இருக்கிற குறுநில மன்னன் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாப்புல. ஒரு வீட்டுக்கு ஒரு மூட்டை அரிசி தான் ஒரு வருஷத்துக்கு தருவேன் அப்படிங்கிறாரு. வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 பேர்த்துக்கு எப்படி ஒரு மூட்டை அரிசி போதும் அப்படின்னு அவங்க கேட்டால் தரமாட்டேங்கிறாரு. அதை விட கொடுமை, அந்த மக்கள் யாரும் தலை நிமிர்ந்து அரசரை பார்க்கவே கூடாது, அப்படி ஒரு கண்டிஷன் போட்டுருவாங்க. அந்த இடத்துல இவர் ஹரிஹர வீரமல்லு சண்டை போட்டு அந்த மக்களுக்கு விடுதலையும் வாங்கி கொடுத்து கூடுதலாக நெல் மூட்டையும் வாங்கி தர்றாரு. இப்போ இவருடைய பராக்கிரமம் எல்லாம் கேள்விப்பட்ட பக்கத்தில் இருக்க கோல்கொண்டா மன்னர், கோல்கொண்டான்னு அது ஒரு தனி நாடாக இருந்தது. அப்போ அது ஒரு தனி நகரம் தான், ஆனால் அது ஒரு மன்னர் அமைச்சர் அரசாட்சியில் இருந்துச்சு. அந்த கோல்கொண்டாவில் இருந்தது அந்த கோகினூர் வைரத்தை கடத்திட்டு போனாங்க. அந்த கோகினூர் வைரம் இப்போ அவுரங்கசீப்போட அரண்மனையில் தர்பார் மண்டபத்தில் தர்பார் மேலே அவர் உட்கார்ற சிம்மாசனத்துக்கு மேலே அதை மாட்டியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வாங்க, கடத்திட்டு வாங்க, உனக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி கோல்கொண்டா மன்னர் சொல்கிறாரு. சரி அப்படி இவர் ஏற்றுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இவர் இந்த வைர நகையை எடுக்க வரும்போது இந்த வைரத்தை அந்த குறுநில மன்னர்கிட்ட எடுக்கும்போது அவர் ஒரு பொண்ணை தன்னோட கஸ்டடியில் வச்சுருக்காரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு, என்னத்தை கல்யாணம் பண்ணணும். இவருக்கு தாத்தா வயசு. அந்த பொண்ணு யாருன்னா ஹீரோயின் நிதி அகர்வால். அந்த நிதி அகர்வால் மேலே பரிதாபப்பட்டு இவரை லவ் பண்ணா, அந்த பொண்ணு இவரை லவ் பண்ணி 2 பேரும் அரண்மனை தப்பிச்சு ஓடுறாங்க. ஓடும்போது அந்த வைர கல்லோட இவரை தள்ளி விட்டுட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த ஹீரோயின் தப்பிச்சு ஓடிடுச்சு. இப்போ இந்த வைரக்கல்லும் அவர்கிட்ட இல்லை. இந்த நேரத்தில் தான் கோல்கொண்டா மன்னர் சொன்ன மாதிரி கோகினூர் வைரத்தை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கூட 4-5 பேரை சேர்த்துட்டு கிளம்புறாரு வீரமல்லு. எங்கள் டெல்லிக்கு ஆக்ரா கோட்டையில் தான் அவர் ஆட்சி படுத்தி வந்தாரோம். இப்போது போய் அந்த கோகினூர் வைரத்தை கடத்தி கொண்டு வந்துடுவாங்களா இல்லையா? இதை வைரத்தை நடுவழியில் தள்ளிட்டு போன அந்த ஹீரோயின் என்ன ஆனாங்க?
வீரமல்லுவோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை எப்படி 2 பாகமாக தான் எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு தான் எடுத்திருக்காங்க. 2 பாகமாக எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு பாகத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கே 4 வருஷம் ஆயிடுச்சு. ஏஎம் ரத்னம் அப்படிங்கிற மிகப்பெரிய தயாரிப்பாளருடைய மகன் ஜோதி கிருஷ்ணா ஏற்கனவே தமிழில் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு 20 உனக்கு 18 நினைக்கிறேன் அந்த படம் தான். இவர் தான் இந்த படத்தையும் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து வரிசையாக இந்து மதத்தை உயர்த்தியும் இஸ்லாமிய மதத்தை தாக்கியும் பல திரைப்படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதோட தேசப்பற்றிய ஊக்குவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை மட்டம் தட்டும் படமாகவும் வந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் இஸ்லாமிய மன்னர்கள் கொடுங்கோளர்கள் ஏதோ இந்து மன்னர்களை ரொம்ப நல்லவங்க சாஃப்டானவங்க அப்படிங்கிற மாதிரியும் பல திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வரிசையில் இந்த படமும் இடம் பிடிக்குது. பவர் ஸ்டார் அப்படிங்கிற பவன் கல்யாண் தன்னுடைய தெலுங்கு ரசிகர்களுக்கு தன்னை எப்படியெல்லாம் ரசிப்பார்களோ, எப்படி நடித்தால் அவர்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கெல்லாம் நடிச்சிருக்காரு. படத்தில் பறந்து சண்டை போடுறாரு. அந்த ஹீரோயிசம் இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவருடைய ரசிகர்களுக்கு நிச்சயமாக அவருடைய ஸ்டைலு நடிப்பு நிச்சயமாக பிடிக்கும். மற்றபடி வேறு ஒன்று நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அவர் ஹீரோயின் நிதி அகர்வால் பாவம், அந்த பொண்ணு 4 வருஷமாக வேறு எந்த படத்துலையும் அந்த பொண்ணை நடிக்க விடலை, நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா. அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஒவ்வொரு காட்சியிலையும் அந்த பொண்ணோட முகமும் மாறுது, உடல் அமைப்பும் மாறுது, அப்படி ஒரு செட்டப்பே மாறுது. அது நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் 2 பாடல் காட்சிகளில் தாராளமயமாக்கல் கொள்கையை கடைபிடித்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடியிருக்காங்க அந்த பொண்ணு. பாராட்டுக்கள். இனி இந்த படத்தை வச்சு உங்களுக்கு வேறு படங்கள் வந்தாலும் சந்தோஷம். அவர் படத்தில் நடித்த முக்கிய வில்லன் அவுரங்கசீப்பை நடித்த பாபி தியோல் மிரட்டியிருக்காரு. அவருடைய எப்போவுமே உடல் அமைப்பும் முக இறுக்கமும் ஒரு வில்லத்தனமாக தான் இருக்குது. அந்த வில்லத்தனத்தை அழகாக இதில் காட்டியிருக்காரு. மற்றபடி படத்தில் நடித்த மற்றவங்களும் சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருமே ஒரு சில காட்சிகளே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவ்வளோதான். படத்தில் இது மிகச்சிறந்த நடிப்பு அப்படி சொல்கிற அளவுக்குலாம் யாரும் இங்கே நடிக்க வைக்கப்படவில்லை. இது கமர்ஷியல் படங்கிறனால கமர்ஷியல் படத்தில் என்ன மாதிரி நடிப்புக்கு ஸ்கோப் கொடுத்துருப்பாங்களோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஒளிப்பதிவாளர் 2 பேர் பண்ணியிருக்காங்க. குணசேகரும் இன்னொரு ஒளிப்பதிவாளரும் பண்ணியிருக்காங்க. பிரமாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சண்டை காட்சிகள்லாம் அவ்வளோ அழகாக ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த சண்டை காட்சிகளை ரொம்ப சொல்லக்கூடாது. அது ஃபஸ்ட்டு சண்டை காட்சி வைரத்தை எடுக்கிறதுக்காக வருகின்ற இடத்துல துறைமுகத்தில் நடக்கிற சண்டை காட்சி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற இடங்களில் நடைபெறுகின்ற சண்டை காட்சிகள்லாம் அந்த படத்தில் பெஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம். உண்மையாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவர் சண்டை இயக்குனரே நம்ம மனசார பாராட்டணும். அதே மாதிரி கலை இயக்குனர் அவர்களையும் பாராட்டணும். முடிஞ்ச அளவுக்கு மிகப்பெரிய பட்ஜெட் படம் அப்படிங்கிறனால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க அந்த கலை இயக்குனர். அவருக்கும் நமது பாராட்டுக்கள். இந்த படத்தோட முடிவு முதல் பாகத்தின் முடிவு 2ஆம் பாகம் எதிர்பார்க்கின்ற நோக்கத்தில் வச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த முடிவும் ஓகே தான். ஆனால் படத்தின் தன்மை இஸ்லாமியர்களை குறை சொல்வது, இந்து மக்களை உயர்த்துவது, இந்து மக்கள் மட்டும்தான் இந்தியாவில் கஷ்டப்பட்டாங்க, இஸ்லாமியர்கள் கஷ்டப்படவே இல்லை, இஸ்லாமியர்கள் இந்து மக்களை அடிமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க, இப்படியே வசனம் பேசிக்கிட்டே வசனத்தில் சொல்லியே ஒரு தான் பிஜேபி கூட்டணியில் இருக்கும் ஒரு துணை முதலமைச்சர் என்பதை பவன் கல்யாண் இதில் இந்த படத்துலையும் பிரச்சாரமாக அதை பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு. அது ஒன்று தான் நமக்கு இந்த படத்தில் பிடிக்கலை. ஏன்னா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமயச்சார்பற்ற நாடு, அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு ஜனநாயக நாடு. அதில் அனைத்து பிரிவு மக்களும் வாழப்பதற்கு தகுதியுள்ள உரிமையுள்ள நாடு. இங்கே போய் இது இஸ்லாம் மதம்னு பிரித்து பேசுவது இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தான் ஆரம்பித்தாங்க. இப்போ ரொம்ப அகோரமாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் இந்த படத்தில் அந்த மாதிரி வசனங்கள் நிச்சயமாக கண்டிக்கத்தக்கவை. அது சொல்லியிருக்கவே கூடாது, ஏற்றுக்கொண்டிருக்கவே கூடாது. அந்த காட்சிகள் எல்லாம் நீக்கிவிட்டு அவுரங்கசீப் ஒரு மன்னர் இருந்தார், அந்த மன்னர் காலத்தில் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படி சாதாரணமாக சொல்லிட்டு போயிருந்தா கூட நிச்சயமாக அந்த படத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவுரங்கசீப் என்ற மன்னரை கொடுங்கோலனாக காட்டி அவருடைய ஆட்சியில் மட்டும்தான் இந்து மக்கள் ரொம்பவும் கொடுமையை அனுபவித்தார்கள் அப்படின்லாம் சொல்கிறதுல எந்த வகையிலும் நியாயம் இல்லை, அறமற்ற செயல் அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாக பதிவு பண்ணிக்கிறோம். அந்த காட்சிகள்லாம் இல்லாமல் எடுத்திருந்தாலும் இந்த படம் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் இயக்குநர்கள் இப்படித்தான் எடுக்கணும்னு நினச்சி எடுத்ததுனால நம்ம இந்த படத்தை யாருக்கும் முன்வழியோ அல்லது வழிமொழியவோ விருப்பமில்லை. நன்றி, வணக்கம்.